அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுவான். ஹல்லேலூயா. ஆகவே தோமாவை விட நம்ம பெட்டர் அல்ல, பெஸ்ட். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த தலைமுறையில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை காணாமல் விசுவசித்த பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. ஆகவேதான் இன்றைக்கு நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லுகிற ஒரு காரியம், கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்கிறது. இல்லை, இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்கிறது. கண்டாதான் விசுவசிப்பேன்னு சொல்லுவாங்க. எதை குறித்து சொல்லுவாங்க? இப்போ இயேசுவில் இயேசு தெய்வம்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாச்சு. புறஜாதிக்கும் ஓகே தான், முஸ்லீம்களுக்கும் ஓகே தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க? என்னை ஆசீர்வதித்தா நான் சபைக்கு வருவேன், கர்ப்பானா நான் ஆண்டவருக்கு அதெல்லாம் செய்வேன். இப்படி தான் சில காரியங்கள் சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாம் தோமா லிஸ்ட்டில் வருவாங்க இல்லையா? தோமாக்கு கதி என்னாச்சு தெரியுமா? தேவன் பலிக்கு பழி வாங்குகிற தேவன். ஆமாம், சென்னைக்கு வந்தார் ஊழியம் செய்கிறதுக்கு. கடைசியில் அவருக்கு விலாயெலும்பு எடுத்து அந்த பரங்கி மலையில் வச்சுருக்கு. சென்ட் தாமஸ் மவுண்ட் உருவிட்டாங்க. எலும்பை கொன்று உருவிட்டாங்க. உடம்பங்க எலும்புங்க. ஹல்லேலூயா. அவருக்கு விலாய எலும்பை ஓட்ட போட தீர்மானித்தவனுடைய நீ 1000 முறை சுவிசேஷம் அறிவிக்கலாம், தேசம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை சொன்னவர் சொன்ன மாத்திரத்தில் கொன்று இருக்கணும் ஆண்டவர். ரொம்ப லேட்டாக அவனை வச்சே சுவிசேஷம் அறிவித்து அவரை காரியத்தை முடிச்சுக்கிட்டார். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே சுவிசேஷம் அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்தது எதுக்கு? அம்மி அரைக்கிறதுக்கு அல்ல. அம்மீன தெரியுமா? அம்மீன என்ன சிஸ்டர் உங்கள் வீட்டில் உண்டா? சொல்லுங்க. எப்படி? மசாலா அரைக்கிறது அது அம்மி தானே இல்லையா? அம்மிக்கு மேலே ஒன்று இருக்குமே, அதுக்கு பேர் என்ன? குழவி. அம்மியும் குழவி அவங்க வீட்டில் இருக்குது. பரவாயில்ல, நிறைய வீட்டில் இல்லை. சரியா? அம்மி அரைக்கணும் இல்லையா? நான் இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? ஏன் அம்மி அரைக்கணும்னு சொன்னேன்? கான்சன்ட்ரேஷனை செக் பண்ணுவோம். அம்மி ஏன் அம்மி அரைக்கணும்னு சொன்னேன்? எஸ், விசுவாசம் இல்லாதவர்கள் இப்படி கர்ப்பத்தை கண்டால், நிலம் வாங்கி தந்தால், வீடு வாங்கி தந்தால், காடு வாங்கி தந்தால், இந்த மாதிரி ஆள் போட்டு பேசுகிற அவிவிசுவாசிகள் தோமாக்கள் தான். அவ எப்படிப்பட்ட தோமாக்களை தேடி இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அம்மியில் வச்சுன்னு சொன்னோம். நைன்னு கூட்டுக்கறி நல்லா வரணும், இங்கே நல்லா அரைக்கணும், இல்லை நல்லா மை மாதிரி அரைக்கணும் இல்லையா? உங்கள் அவிவிசுவாசத்தை சொல்லுகிறேன் இல்லையே? உற்சாகமாக கையை தடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் இடத்துல பேரம் பேசாதீங்க. சில சொல்லுவாங்க வேலை கிடைச்சா இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் போடுவாங்க. ஏன்னா நீ கிறிஸ்தவனா, நீ ஒரு இந்து மதக்காரனாக இருந்தால் நீ அப்படி சொல்லு, ஓகே. முஸ்லீம் மதமாக இருந்தால் நீ ஓகே, சரி. ஆர்சியாக இருந்தாலும் ஓகேன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் பந்தி கோஸ்காரன் சொல்லப்படாதுல்ல.
எனக்கு ஒன்று செஞ்சா அவருக்கு தெரியும் எப்போ எப்படி செய்யணும்னா அப்போ அப்படி செஞ்சிருவார். கூரியை பிச்சுக்கிட்டு அவர் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தகப்பனை நம்ம தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அவிவிசுவாசத்தோட இயேசுவேன்னு சொல்கிறீங்க? இயேசுன்னு சொன்னால் அடிவயத்திலிருந்து வரணும் ஒரு சப்தம் இல்லையா? தொண்டையிலிருந்து வரப்படாது. தொண்டையிலிருந்து வந்தால் அவிவிசுவாசி, அடிவயத்தில் வந்தால் விசுவாசி. சொல்லி பாருங்கப்பா, என் இயேசுவேன்னு சொல்லும்பா, அடி வயறு கொஞ்சம் முன்னாடி போவோம், அப்புறம் தான் வரும். தொண்டைக்குள்ளேருந்து பேசினா இயேசுவே எல்லாரும் கூப்பிடணும், கையடிப்போம். நிறைய பேர் கையடிப்பணும், சத்தத்தை காணும். நிறைய பேர் கையடிப்பணும். குறிப்பாக கையடித்தா சத்தம் வராது. கையடிக்க மனசு இல்லாதவர்கள் கையை அடிக்க வேண்டாம், கையை கட்டிட்டு உட்காரலாம். ஆனால் கை அடிக்கிற அந்த டூப்ளிகேட் அடிக்கக்கூடாது. ஏன்னா பார்வைக்கு இப்படி அடிக்குது, சத்தம் இங்கே ஓசையில்லா சத்தம். இப்போ நானும் பேசட்டா, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நிறைய பேசுங்கண்ணே. அந்த கிறிஸ்டின் விசுவாசிகளே உங்கள் அம்மியில் மட்டும் இல்லை உரலையும் வச்சு இடிக்கணும். அதான் இப்போ பேசுனேன், புரியுதா? கை சத்தம், கை தாளம் நம்மளை தூக்கத்தை போக்கும், சோர்வை மாற்றும், நம்முடைய விழிப்புணர்வை கொண்டு வரும், கேட்கும் திறனை கொண்டு வரும், விசுவாசத்தையும் காட்டும். இல்லையா? கை அடிக்க சொன்னால் கை அடிங்க. உடம்பெல்லாம் அசையுது பாருங்கள், இல்லைன்னா அப்படியே தூங்கிடுவோம் இல்லையா? அப்படியே தூங்கிடுவோம். ஆகவே கை அடிக்கல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. இல்லையா? இந்த கரம் அடிக்கிறதுல ஒரு பார்ட்டி எங்கிட்ட பேசினாங்க. எனக்கு தெரியாது. ஆவியானவர் கரம் அடிக்க சொன்னால் நான் அடிக்க சொன்னேன். அடிங்கன்னா அடிச்சுட்டு இருக்கணும். அது உற்சாகத்தையும் சரி, ஒரு களிப்புக்கும் சரி, ஒரு சோர்வை போக்குறதுக்கும். இல்லைன்னா அடிக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க அடிபட்டு போகாமல் இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் சொன்னார், கையடி சப்தம் கேட்டே ஒருத்தர் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கான். எல்லோரும் அற்புதத்தை கண்டு வருவாங்க, இல்லை அதிசயத்தை பார்த்து வருவாங்க, செய்தியை கேட்டு வருவாங்க. அவர் ஒரு நாள் திடீர்னு டிவி வீட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவன் முதல்ல கையடிங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். அவன் முதல்ல டிவி ஆன் பண்ணதும் கையடித்ததும் இவர் அடிக்கடி கையடிக்க சொல்கிறாரு. அப்போ அந்த சபையில் ஏதோ நடக்க போகுது, சபையில் ஏதோ நடக்க போகணுன்னு சொல்லிட்டு சபைக்கே வந்துட்டாங்க. அடிக்கடி கையடிக்க சொன்னதுக்கே ஊழியத்து வந்திருக்காங்க. ஏதோ நடக்கும். அவர் அடிக்கடி கையடிக்க சொன்னால் ஏதோ இருக்குது. ஆனால் எனக்கே புரியலை. இப்போ தான் சொல்கிறேன், கையடித்தா கர்த்தர் திரும்பி பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ரோட்டில் ஒருத்தன் போயிட்டுருக்கிறான், பேர் சொல்லி கூப்பிட்டு பாருங்க. இப்போ தேவன் வைத்த பேர் ஜெய் மோசை, ஜெய் மோசின்னு கூப்பிட்டு பாருங்க. எனக்கு காது கேட்காது. கை அடித்து கூப்பிட்டு பாருங்க, டப்புன்னு அதிர்வு, மூளையை தாக்கும். திரும்பி பார்ப்போம், யாரோ என்ன கையடித்து கூப்பிட்றாங்கன்னு. அவள் இங்கே நம்ம கையடித்து கூப்பிட்டா பரலோகத்தில் அது கேட்கும். ஹல்லேலூயா. உடனே திரும்பி பார்ப்பார். இந்த டூப்ளிகேட்டுக்காரன் அடிக்கிறவங்களெல்லாம் பார்க்க மாட்டார். நல்லா எனர்ஜிட்டிக்கலாக கை அடிக்கிறவங்கள பார்ப்பார். அந்த கை அடிக்கும்போதே நீங்கள் உங்கள் தேவைகளெல்லாம் சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டாம். கரை அடிச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு படிப்பு வேணும், அறிவு வேணும் சொல்லி, படிப்பு வேணும் அறிவு வேணும் இல்லாமல் கரை ஓசை என்ன ஆகும், சத்தமாகும். அடுத்து, ஆண்டவரே வீட்டில் கடன் தொல்லையாக இருக்குது, நான் வீட்டுக்கு போக முன்னாடி எனக்கு பணம் வேணும், அடிங்க. பணத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். கையை தட்டுங்க. என்ன தேவையோ அப்படி நினச்சி அடிங்க. இதுக்குன்னு அரை மணி நேரம் ஜபங்கள் தேவையில்லை. எப்பெல்லாம் கையடிக்கணும் உங்கள் தேவைகளையும் சொல்லி அடிங்க. அப்போ அவர் கேட்பார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருவண்ணாமலையில் ஒரு சகோதரியில் ஒரு பாட்டின்னு வச்சு விடுவோம். எனக்கு ஏஜ் என்னோட அதிகம். அவங்க சிகரெட் அடிப்பாங்க, பீடி அடிப்பாங்க, வெத்தலை பாக்கு போடுவாங்க. பீடி, சிகரெட். லேடின்னா பெண் என்றால் ஒரு தாய். இந்த கல்யாணம் ஆகிறதுக்குன்னு இந்த 4 பிள்ளையை பற்றி வச்சுருக்கோம். அந்த ஸ்டேஜில் ஒரு முறை டிவி பார்க்குறாங்க. அந்த அவளுடைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு மகளுக்கு பிள்ளை உண்டாகணும். அதுக்காக நம்ம டிவியை பார்க்குறது வேலை. ஆனால் சிகரெட்டு ஸ்மோக் பண்ணிட்டோம், பீடி திந்தா சிகரெட்டு, திந்த பீடி, அப்புறம் வெத்தலை பாக்கு. ஆனால் 2 காலையும் நீட்டிக்கிட்டு தான் உட்காருவாங்களாம். இந்த பிரசவித்த பெண்கள் காலை மடக்கி உட்கார மாட்டாங்க, நீட்டி உட்காருவாங்க. அப்படி தான் உட்கார சொல்லுவாங்க. அப்படி உட்காருக்கும்போது பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இந்த கையடிக்க, இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் தான் அழுத்தமாக கையடிக்க சொல்லியிருக்கேன். அது மாதிரி கையடிச்சேன். இந்த அம்மாவும் கையடிச்சாச்சு, இந்த அம்மாவும் கடிச்சாச்சு. கை அடிக்க அவளுக்குள்ளே இருந்தால் ஒரு கருப்பு உருவம் வெளியே போயிடுச்சான். அடுத்து ஒரு 7ஆவது நாள் எனக்கு ஒரு கடிதம். கையடித்ததுனாலே வெத்தலைப்பாக்கு பழக்கம் என்னை விட்டு அகன்று போயிட்டு பீடி சிகரெட்டையும் விட்டேன்னு ஒரு சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்கே கரை அடித்து தேவனை தேடுவான். அப்போ வீடுகளில் அவிவிசுவாசி இருப்பான், மெய்யான விசுவாசி இருப்பான். இப்போ நம்ம கையடிக்க சொன்னால் அவன் அங்கே கையடிப்பான். ஹல்லேலூயா. நம்ம இங்கே கையடிக்கும், அவன் அங்கே கையடிப்பான். அப்போ அப்பா கையடிக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவும் கையடிக்கும். ஹல்லேலூயா. அப்போ அப்பா அம்மா கையடிக்கணும்னா 2 பிள்ளைகளும் கையடிக்கும். ஹல்லேலூயா. அப்புறமா அந்த அம்மா பாட்டையும் சேர்ந்து பாடுவாங்க. ஹல்லேலூயா. பாடியே சுவிசேஷம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நாமக்கல்ல ஒரு டிஎஸ்பியினுடைய மனைவி பேரப்பிள்ளை சொல்லி கொடுக்குறது. அடிக்கடி அந்த பிள்ளை சொப்பனத்தில் எல்லா தீய சக்தியிலையும் பார்க்கும். தேவன் அந்த பிள்ளையோடும் பேசுவார். இப்போ அந்த அம்மாவுக்கு சந்தேகம், தேவன் இந்த பிள்ளையோட பேசுவாராம். ஆமாம், பிள்ளைகிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுது? ஏன்னா குழந்தைகள் பாவம் செய்யவில்லையே, அவங்க கண்களில் இச்சை கிடையாது, பாவம் செய்ய தெரியாது. ஏதோ அப்பா அம்மா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஜாலியாக 2 பொம்மையை வாங்கி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படி தான் இருக்கணும். குழந்தையை போல் நம்ம ஆகணும். அப்போ தான் பரலோகம். குழந்தை எப்படி பரிசுத்தம் அதே மாதிரி இருந்தால் தான் நமக்கு பரலோகத்துக்கு டிக்கெட்டு. இல்லையா? இல்லைன்னா 2043 நீங்களாம் பார்க்க போகிறதில்ல. சவால் 2043 இங்கே பார்க்க போகிறதில்ல. இந்த சுவிசேஷத்தை கேட்காதவர்களை பற்றி கவலை இல்லை, கேட்டவர்கள் மணந்திருந்தவர்கள் என்று சொன்னார். 2043க்குள்ளே உங்களுக்கெல்லாம் கல்லறையை கட்டி முடிச்சுடுவார் ஆண்டவர். நான் இப்படி ஈஸ்டர் நாளில் சொல்கிறேன்னு நீங்கள் சீரியஸாக வேண்டாம். அவர் சொல்கிறத நான் மாமிசத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் வர்றது மாதிரி சொல்வேன். பாவம் செய்கிறவனை விட்டு வைக்க மாட்டார், விட்டே வைக்க போவதில்லை. இந்நாள் வரைக்கும் 2000 விட்டு வச்சார். இனி அப்படி இல்லை, வருஷத்தை சுட்டி காட்டியாச்சு. அதிரடி சயின்ஸ் எல்லாம் நிர்மூலமாகி போகும். விஞ்ஞானமே கலங்கி தவிக்கும். போன சண்டை என்ன சொன்னேன்? எத்தனை அழிவு சொன்னேன்? எத்தனை அழிவு வந்திருக்கு? எங்கிட்ட இருக்கிற ரெக்கார்டு இருக்குது. நான் அதை சொல்லி தான் பிரஸ்தாபப்படுத்தலை, நீங்கள் வேணா பாருங்கள். சொல்லப்பட்ட அழிவுகள் வந்தது. போன வாரம் சொன்ன அழிவும் வந்தது, இந்த வாரம் சொன்னால் அழிவும் வந்தது. அல்லேலூயா. அதில் விசேஷமாக ஒரு புழுதி புயல், பூமி கடியிலிருந்து புழுதி புயல் போகிறது, புஸ்ன்னு. அதில் 2600 பேர் ஆஸ்பத்திரியில். அடுத்து இன்னொரு புழுதி புயல் எழும்பியிருக்கு. 50 கிலோ வெயிட் உள்ளவன் எல்லாம் வெளியே வராத, காட்டில் தூக்கிடுவோம். 50 கீழே இருக்கிற மனுஷர்கள் வெளியே வரக்கூடாதான், அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஏன்னா காற்று உங்களை பறக்கடிக்கும். அப்போ எவ்வளோ பெரிய காற்று அடிக்குது. அதான் சொன்னல, கோரவாரி காற்று உக்கிரமா தேசத்தில் எழும்போம். நிறைவேறின தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இப்போ 50 கிலோக்கு கீழே உள்ள மனுஷமாரோ வெளியே விழா வந்தாச்சுன்னா, மார்க்கெட்டு வந்தாச்சுன்னா காற்று தூக்கிட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஆகவே எல்லா சொல்லப்படுகிற அழிவுகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறபடியினால் நம்ம ரொம்ப பக்கத்தில் போகிறோம். குறிப்பாக ஜீவோலி பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேண்டும்.
பாவம் செய்யாதபடி வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை எந்த அளவுக்கு தேன் மாதிரி ருசிக்கும். பாவம் செய்யறங்க அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், நைட்டு தூங்கி கிடப்பேன், ராத்திரி அந்த சொப்பனத்தை போட்டு காட்டுவார், நீ செய்த பாவத்தை. தூக்கம் போச்சா? போயிடுச்சா? அப்புறம் அடுத்த கடன் சொல்லுவார், விடிய காலம் 4 மணிக்கு, உன்னை இப்படி எல்லாம் கொல்ல போகிறேன்னு சொல்லுவார். போச்சா? பதட்டம் வருமா? இப்போ சமீபத்தில் தான் ஒரு சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, வயிற்றெல்லாம் கட்டி, கேன்சர் கட்டியாக இருக்குமோ, கேன்சர் கட்டியாக இருக்குமோ, ஃபஸ்ட்டு ஜோமனுங்க, அது ரிப்போர்ட்டுக்கு போயிருக்கு, கேன்சர் கட்டியாக மட்டும் வரக்கூடாது, நான் கருத்திருக்கவனு என்ன வேணும் செய்வேன். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிறதாகும் இல்லையா பிரதர்?